வணக்கம். நாம இந்த பதிவுல தை அமாவாசையில நாம என்னவெல்லாம் செய்யணும், ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, வெளியில போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையா எப்படி வழிபாடு பண்றது, மாலையில எப்படி வழிபாடு பண்ணணும், தானமா என்னவெல்லாம் கொடுக்கலாம், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். போன அமாவாசை பதிவுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்லி இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கு. இத தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு 6 மாசமா பிரிச்சிருக்காங்க. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல கடக ராசியில சூரியனும் சந்திரனும் ஒன்னா இணையறாங்க. அதே போல உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில, அதாவது சனியின் வீடான மகர ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. இதனால சூரியனை பிதிருக்காரகன், அதாவது தந்தை வழி உறவினர்கள்னு, சந்திரன் மாத்திருக்காரகன், தாய் வழி உறவினர்கள்னு நம் முன்னோர்கள் சொன்னாங்க. அதனாலதான் பிதிர் தர்ப்பணத்துக்கு தை அமாவாசை கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. முதல்ல தை அமாவாசை எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 2026 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 அமாவாசை திதி தொடங்கி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 அமாவாசை திதி முடியுது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை வழிபாடு செய்யலாம். முதலாவதா இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்களோட குடும்பம் அமைதியா மென்மேலும் சிறந்து விளங்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவங்க ஆடி அமாவாசை, தை அமாவாசையில திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி உயிரோட வாழ்ந்த காலங்கள்ல அவங்கள சரிவர கவனிக்காததால அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவத்துல கவனிக்க தவறியவங்கள சேரும். முன்னோர்கள் இறந்த பிறகு பித்ருலோகம் போவாங்க. அங்க அவங்களுக்கு பசியும் தாகமும் அதிகமா இருக்கும். அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அவங்களுக்கு மறக்காம தர்ப்பண காரியங்களை நம்ம செய்யணும். இதனால அவங்க மகிழ்ச்சியோட சந்ததியினரை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வர்ற கெடுதல்களை தடுத்து நிறுத்துவாங்க. ஒருவன் தன் தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு விஷ்ணு பகவான் சொல்றதுல இருந்தே இதோட முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலாம். தந்தை வழி மற்றும் தாய் வழியில இருந்து போன நமது முன்னோர்கள் தான் பித்திருக்கள். நமது பித்திருக்கள் நமக்கு கொடுத்த உடல், உயிர் மற்றும் பொருள், அதாவது நமக்கு சொத்து வச்சுட்டு போறாங்க. எல்லாத்தையும் நாம தானே அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பித்திருக்கள் செய்த பாவ புண்ணிய பலன்களையும் சேர்த்து தான் அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். அதுதான் விதி. நம்மோட வாழ்ந்த நம் முன்னோர்கள் எப்பவும் நம்ம நலனைத்தான் விரும்புவாங்க. நம் முன்னோர்கள் நம்மோட வாழும்போது அவங்கள பேணி பாதுகாத்து அவங்க பசிய போக்கணும். அதே மாதிரி அவங்க இறந்த பின்னாடியும் அவங்க பசிய போக்கணும். இதுதான் பிதிர்கடன் சொல்றாங்க. நம்ம பித்திருக்கள் தான் கடவுளோட அருள் நமக்கு எளிதா பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவங்க. நம்ம வேண்டுதல்களை ஈஸியா நிறைவேற்றி தருவாங்க. அமாவாசை அன்னைக்கு நாம பித்திருக்களுக்கு வழிபாடு செஞ்சு அவங்க பசிய போக்காம இருந்தா நம்ம பித்திருக்கள் வருத்தத்தோட பித்திருலோகம் போவாங்க. அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமா மாறும். பித்திரு தோஷம்ங்கிறது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லயே ரொம்ப வலிமையானது. இந்த தோஷம் உள்ளவங்க வாழ்க்கையில படிப்பு, வேலை, திருமணம், மன வாழ்க்கை, குழந்தை, இதுல ஏதாவது ஒண்ணு தீராத பிரச்சனையா இருக்கும். பித்திரு தோஷம் நீங்காம எந்த பரிகாரம் செஞ்சாலும் பரிகாரங்கள் பலன் தராது. அமாவாசை வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில ஆறு, கடல் போன்ற புண்ணிய நீர் நிலைகளுக்கு போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். சூரியன் உதயமான பின்னாடி தான் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களோட கோத்திரம், குல தெய்வம், 3 தலைமுறையோட பெயர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி அதோட விடக்கூடாது. வீட்டுக்கு வந்து நம்ம முன்னோர்களோட படம் இருந்ததுன்னா சுத்தம் செஞ்சு வட கிழக்கு திசையில தெற்கு பார்த்து வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அதை போட்டு ஒரு அகல் விளக்கேத்தி வச்சு தலைவாழை
இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகள், இனிப்பு, காரம், பழங்கள் எல்லாத்தையும் படைக்கணும். அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்ட பின்னாடிதான் விரதம் இருந்தவங்க சாப்பிடணும். படையல யார் சாப்பிடுறதுன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடலாம், இல்லைன்னா விரதம் இருந்தவங்க சாப்பிடலாம். சாமி கும்பிடும்போது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலன் தரும். இலை போடும்போது ராகு காலம், யமகண்டம் பார்த்து போடணும். இப்ப யார் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும்னு பார்க்கலாம். தாய் தந்தை இல்லாத ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். ஒரு ஆணுக்கு மனைவி இல்லைனா கணவன் மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா உயிரோடு இருக்கும்போது மகன் தாய்க்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம செய்யறது பிதிர் காரியம்தான். பிதிர்னா நம்ம அப்பா தான். இப்ப புண்ணிய தீர்த்தத்துல போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க, வயதானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு பின்னாடி நம்ம வீட்டு வாசல்ல கிழக்கு பார்த்து நின்னு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கங்க. வலது உள்ளங்கையில கொஞ்சம் கருப்பு எல்லை வச்சு நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு சூரியனை வேண்டிக்கிட்டு வலது ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணிய ஊத்தி கீழே இருக்கிற பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும். இப்படி செய்யும் போது தண்ணி முன்னோர்கள் வாழும் தெற்கு திசை பார்த்து விழுகும். இது மாதிரி 3 தடவை செய்யணும். இப்படி தண்ணி ஊத்தும் போது காசி காசி காசின்னு சொல்லணும். அடுத்து சைவ உணவு சமைச்சு இலை போட்டு படையல் போடலாம். அடுத்து பெண்கள் என்ன செய்யணும்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு கணவர் தர்ப்பணம் கொடுக்கும் போது உதவி செய்யலாம். அவங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு விரதத்துக்கு சமைக்கலாம். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க. அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாமானா, கல்யாணமாகி திருமாங்கல்யம் கழுத்துல போட்டிருக்க பெண்கள் கணவன் உயிரோட இருக்கும்போது எள்ளும் தண்ணியை இறைச்சு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. சுமங்கலி பெண்கள் கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை செய்யலாம். கோவில் வாசல்ல இருக்க ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம், தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். அதுவே போதும், வருத்தப்பட தேவையே இல்லை. கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்பா இல்லைனா அம்மா உயிரோட இருந்தா அவங்க செய்யலாம். அம்மா அப்பா 2 பேருமே இல்லைனா நீங்க செய்யலாம். விதவை பெண்கள் விரதம் இருந்து எள்ளுந்தண்ணியும் இறைக்கலாம், படையல் போடலாம். அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். வாசல்ல கோலம் போடக்கூடாது, முடி நகம் வெட்டக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. முன்னோர் வழிபாடு முடிகிற வரைக்கும் தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. சமையல்ல பூண்டு வெங்காயத்தை தவிர்க்கணும். தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மத்தவங்க கிட்ட இருந்து கடனா வாங்கக்கூடாது. அதே போல தரையில இருந்துகிட்டு தண்ணீர்ல தர்ப்பணம் செய்யக்கூடாது. தண்ணீர்ல இருந்துகிட்டு தரையில தர்ப்பணம் பண்ணக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்யணும். இப்போ அமாவாசையில செய்ய வேண்டியதை பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு சிறந்த பலன் தரும். ஒரு காகம், எறும்பு, தெருவுல அலையிற நாய்களுக்கு பிஸ்கட்டு சாப்பாடு வாங்கி போடலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை, கோதுமை தவிடு, ஊற வச்ச பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுக்கலாம். இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம். இப்ப ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஜங்ஷன்ல எத்தனை பேர் போர்வை கூட இல்லாம குளிர்ல கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் போர்வை கம்பளி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து அந்தணர்களுக்கு வஸ்திரம், செருப்பு, குடை, காய்கறி, மளிகை சாமான் தானமா கொடுக்கலாம். நாம செய்யற தானம் ஒவ்வொன்னையும் நம் முன்னோர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சந்ததியினர் அற வழியில தான் வாழ்றாங்கன்னு மன மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப போன அமாவாசை பதிவுல கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனா தாத்தா பாட்டி இல்ல. நான் என்னோட தாத்தா பாட்டிக்கு தர்ப்பணம் தரலாமா? நான் ஒரு பொண்ணுன்னு கேட்டிருக்கீங்க. உங்க அப்பா தான் தர்ப்பணம் கொடுக்கணும். நீங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம், உடைதானம் செய்யுங்க, அதுவே போதும். அடுத்தது, எனக்கு அப்பா இல்ல, என் கணவருக்கு அம்மா இல்ல, என் கணவர் தர்ப்பணம் தரலாமான்னு கேட்டிருக்காங்க. கணவருக்கு அப்பா இருக்காரு, அவர் தான் தன்னோட மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்கலாம். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அடுத்த கேள்வி என்னன்னா, எங்க வீட்டுல மாமியார் மாமனார் இல்ல, ஆனா என்னோட கணவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல, தர்ப்பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு பதிலா நான் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது.
கூடாது. கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம். வீட்டுல எச்சிப்படாம சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு வைங்க, அதுவே போதும். அமாவாசை நாள்ல குழந்தை பிறக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்வதால ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்துல அதீதமா வேலை செய்யும்னு விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அமாவாசையில பிறந்தவங்க புத்தி ரொம்ப கூர்மையா செயல்படும். அதனால அவங்க அறிவை சரியான முறையில செயல்படுத்தினா மிக உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். தை அமாவாசை வழிபாடு செய்யறதால பித்திருக்கள் நற்கதியை அடையறதும் திருப்தி அடையறதும் மட்டுமல்லாம நம்ம வாழ்க்கையில நற்பலன்களும் பெருகும். குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். கடன்னா கடமைன்னு ஒரு பொருள் இருக்கு. நாம நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைச்சிட்டா நமக்கு உள்ள கடன் தானாவே அடைஞ்சிரும். பெரிய பிரச்சனைகளை சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும். தை அமாவாசை நாள்ல நம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதால 7 தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்களை மகிழ்விக்க முடியும். இதனால நம்ம வழிவர்ற பிள்ளைகளுக்கும் நமக்கும் எண்ணிலடங்கா பல நன்மைகள் ஏற்படும். மாலையில கோயிலுக்கு போய் ஒரு புது அகல் விளக்கு வாங்கி 6 மணிக்கு மேல நல்லெண்ணெய் ஊத்தி அந்த விளக்க தெற்கு பார்த்து வச்சு நம்ம முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார வேண்டிக்கங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேவையானதை கமெண்ட்ல கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.